ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்கனால அந்த வாழை மட்டை தட்டில் வச்சு செல்ஃப் சர்வீஸாக நம்மளே போய் வாங்கிக்கிட்டு உட்காந்து சேர் டேபிள் நல்லா நிறைவாக கொடுத்துருந்தாங்க. அழகாக போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்தாங்க. அப்புறம் மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் அந்த புக்கு ஒன்று எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அம்பாள் கல்யாண மங்கள காமாட்சி அம்மன் படம் அவ்வளோ சிறப்பாக ஒரு அழகாக அந்த அம்மா பார்த்தாலே நமக்கு கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ ஒரு கருணை அம்மாவோட முகத்தில். அந்த அம்மா நடத்தி கொடுக்குற காமாட்சி அம்மன் மகாபிரிவா சன்னிதானத்தில் அங்கேருந்து காஞ்சி மடத்துலேருந்து அவளுக்கு உத்தரவாகி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி சகஸ்ர சுவாசினி பூஜை நடத்தணும்னு உத்தரவாகி யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைவாக ஒரு குரூப்பாக பண்ணுறாங்க. இந்த வாலண்டியர்ஸ் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இந்த ஐடி கார்டு போட்டு எல்லாருக்கும் செஞ்ச அந்த சேவை மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு இனிமையாக சிரித்த முகத்தோட யார் என்ன கேட்டாலும் ஒரு ஹார்ஷாக இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக ஒரு அம்மா அப்பாவுக்கு செய்கிற மாதிரி அவ்வளவு அனுசரணையாக அவங்க பண்ணினாங்க. எல்லாருக்கும் நல்ல உபச்சாரம். அந்த அம்பாளோட ஃபோட்டோ எல்லோருக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதோடு சேர்ந்து நம்ம அந்த அம்மனையே நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோங்கிற அந்த சந்தோஷம் கிடச்சிது. சாப்பாடு எல்லாம் நிறைவாக சாப்பிட்டுட்டு தாம்பூலம் கொடுத்தாங்க. இந்த தாம்பூலம் உள்ளே பாக்கு வச்சு மடித்து ஒரு வெத்தலை, வெளியில் அதை கவர் பண்ணி ஒரு வெத்தலை வச்சு நல்லா நீட்டாக கட்டி 1000 பேருக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தாம்பூலத்தில் ஒரு சேலை, ஒரு ரவிக்கை துணி, ஒரு மட்டையோடு இருக்கிற தேங்காய், கண்ணாடி, சீப்பு, தாம்பூல ஐட்டம் எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க. போதும் நம்மளுக்கு அந்த உட்கார்றதுக்கு அந்த பாக்கியம் கிடச்சதே பெரிய விஷயம். அதில் இவங்க எவ்வளவும் செய்யணுங்கிறது அவங்களுடைய ஆனந்தம், அது அவங்களுடைய பிரியம் அது. ஸோ அது வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் பிரிய மனமில்லாமல் பிரிஞ்சோம். இந்த ஒரு நாள்லேயே எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், சகோதரிகளாக ஆகிட்டோம். ஸோ எல்லாட்டையும் பாய் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளூரில் இருக்கிற ஊர்கள் சுற்றி பார்க்க போனோம். அதாவது சாமி கோயில் நிறையா இருக்குது. சட்டநாதர் முதல்ல சீர்காழியில் பக்கத்தில் இருக்கார். கொஞ்சம் தூரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் திருவெண்காடு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதை போய் பார்த்துட்டு, புதன் தலம் அது, அதை போய் பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு, ஒவ்வொரு கோவிலும் பெரிய பெரிய பிராகாரம். வெயில் தான், ரொம்ப வெயிலாக இருந்தது மத்தியான நேரம். நாங்கள் வெளியில் ரூம் போட்டுட்டோம். ரூமில் இருந்து ஒவ்வொரு ஆட்டோவாக அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சீர்காழி சுற்றி இருக்கிற கோவில்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய இருக்குது சீர்காழி ஒட்டியே.
இருந்தாலும் எங்களுக்கு இந்த 3 கோவிலும் ரொம்ப முக்கியமாகப்பட்டதுனால அது 2ம் பார்த்துட்டு வந்தோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் அவ்வளோ ஒரு தரிசனம் சூப்பராக இருந்தது. எங்களுடைய இந்த பயணம், ஆன்மீக பயணம் முடித்து நாங்கள் இன்றைக்கி மதுரை நோக்கி பிரயாணம் ஆகிட்டுருக்கோம். அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இந்த சந்தோஷத்தை உங்களோட உடனே பகிர்ந்துக்கிட்டதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸு, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய இந்த காமாட்சி மகாமண்டலி மகாராஜி அப்படின்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட அவெல்லாம் பண்ணின பூஜா பலன், நிறைய பாராயணங்கள், நிறைய சகஸ்ரநாம அர்ச்சனை, கோடி அர்ச்சனை இதெல்லாம் பண்ணின பயன் இன்றைய தருணத்துல இப்பேற்பட்ட வைபவத்தை சுவாசினி, சகஸ்ர சொற்களி என்று சொல்லக்கூடிய வைபவத்தை நாம் எல்லோரும் அம்பாளுடைய அருளால் நம்ம எல்லாரும் பெற போறோம். அந்த வைபவத்தில இப்பொழுது அம்பாளை ஆவாகனம் செய்து கணபதி, கன்னிகா, தருணி, சுபாசினி, வடுக பைரவ பூஜையான நடைபெறும். அதை தொடர்ந்து இங்கு அனைத்து சுமங்கலி சுவாசினிக்கும் ஆவாகனமான சேவிக்கப்பட்டு ஒரு ஆவர்த்தி இங்கு அம்பாள் அர்ச்சனை ஒரு ஆச்சாரியர் செய்வார். அதே போல அனைத்து ஸ்ரீமாதாக்களும் பாராயணமானது செய்யப்படும். பாராயணம் முடிந்தோட தூபம், தீபம், நைவேத்தியம், அதை தொடர்ந்து சௌபாகிய திரவிய சமர்ப்பணம், மகா தீபாராதனை, அதனை அம்பாளுடைய அருள் பிரசாதமானது வழங்கப்படும். எல்லாருக்கும் இந்த காமாட்சி மண்டலி அம்பாளுடைய பிரசாதமாக போஜனம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். எல்லாரும் இந்த வைபவத்திலே பூஜையில் கலந்து கொண்டு அம்பாளுடைய அருள் பிரசாதம், அன்ன பிரசாதத்தை விட்டு சென்று அம்பாள் அருளுக்கு பாத்திரமாகும்படி காமாட்சி மகாமண்டலி மகாராஜியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இப்போது இந்த கணபதி, கன்னிகா, தருணி, சுமங்கலி வருட பூஜையை தொடங்குகின்றோம். ஜெய் ஆதி பராசக்தி மாதாக்கு.